ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ்வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சப்பாத்தி பூரி இடியாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குருமா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் குருமா பண்ண போறேன். சப்பாத்திக்கு மாவு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகுது. அது ஊறட்டும். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷமா ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா ஊற போட்டிருக்கேன். அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் குழம்பு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. நான் குக்கர்ல தான் பண்ண போறேன். சட்டுன்னு முடிஞ்சிடும் இந்த குருமா. நம்ம காய் நறுக்கிறதுல தான் இருக்கு டைமு. எண்ணெய் அதிகமா தேவைப்படாது. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இங்க ஹோல் ஸ்பைசஸ் வச்சிருக்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஜாதி பத்திரி, கடல் பாசி எல்லாம் வச்சிருக்கேன். அது போட்டு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஆனியன் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன தக்காளி, லைட்டா வதங்கினா போதும். ஒரு சின்ன காலிஃப்ளவர், ஒரு காலிஃப்ளவர்ல கால்வாசி எடுத்திருக்கேன். ஒரு கையளவு பட்டாணி, பச்சை பட்டாணி, ஒரு கேரட், ஒரு 5-6 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு. வெஜிடபிள்னா இதே மாதிரி ஒரே சைஸா கட் பண்ணிக்கணும். ஒன்று பெருசா ஒன்று சின்னதா கட் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரே சைஸ் கட் பண்ணிக்கலாம். இது காரப்பொடியெல்லாம் சேர்க்க போறது இல்லை. ஒன்லி பச்சை மிளகா தான். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பச்சை மிளகா, அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா. இது லைட்டா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த டைம்ல நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சி வந்துடலாம். மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 2 பத்தை தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா. நல்லா பேஸ்டா அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம காயில சேர்த்துக்கலாம். காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கர்ல தான் போட போறோம். நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். ஓகே, ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். குருமையை திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விடணும். குருமாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு வேக விடலாம். ஒரே விசில் மட்டும்தான் விடணும். அதுக்கு மேலே விடக்கூடாது. காயெல்லாம் குழஞ்சிரும். ஒரு விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.